ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவருக்கு கண் வலி இருக்கின்றது. அது மாதிரி லங்ஸில் கொஞ்சம் கட்டிகள், லங்ஸுடைய இயக்கம் சீராக இல்லை, அதில் நீர் கோர்த்திருக்க மாதிரி ஒரு நிலை இருக்கின்றது. கழுத்து பகுதியில் வீக்கம் இருக்கின்றது. உடல் எடை மிக குறைவாக இருக்காங்க, அவங்களுடைய ஏஜுக்குரிய உடல் எடை இல்லை. இதற்கெல்லாம் தீர்வாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு மண்டலம் 48 நாட்களில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே நம்முடைய எண்ணங்களை நம்ம ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை வளர்த்து அந்த நல்ல சொல் நல்ல செயல், இதுதான் பதஞ்சலி மகர்ஷியினுடைய அஷ்டாங்க யோகத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. மனிதன் தனது மனதை பக்குவப்படுத்தினால், மனதை செம்மைப்படுத்தினால் வாழ்க்கை வளமாக இருக்கும். நான் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன், இந்த உணர்வு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். இது வருவதற்கு தான் இந்த யோக பயிற்சிகள் நமக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கின்றது. அப்போ எப்பொழுதுமே பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் தான், பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை முதிரையின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் மனதில் எழுகின்ற எண்ணங்களை சீரமைப்பதன் மூலமாகவும் நம்ம சரி செய்து விடலாம். அதை தான் அவர் இயமம் நியமம்னு 2 படிகள் அழகாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம அந்த உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், அந்த உடல் கழிவுகள் மனக்கழிவுகள் சரியாக வெளியே போயிடுச்சுன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த அற்புதமான பயிற்சி தான் இந்த யோகக்கலை. ஸோ இதனை நீங்கள் காலையில், மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எளிமையான பயிற்சி. நல்லா மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. அந்த மூச்சோடே சேர்ந்து உங்கள் எண்ணம் போகட்டும், மூச்சோடே சேர்ந்து உங்கள் எண்ணம் வரட்டும். எவ்வளோ நேரம் கிடைக்கின்றது. அப்போ நம்ம இந்த நாளாக இந்த உணர்வு என்ன ஆகும், எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மூச்சில் கவனம். அதற்கப்புறம் அடுத்த நிலை, நாம் என்ன செயல் செய்தாலும் ஒரு மனம் அந்த செயலில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும், மற்றொரு உணர்வு அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதிலேயே கவனம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள் வராது. ப்ரெசன்ட் லிவிங், நிகழ்காலத்தில் மட்டும் வாழ கற்றுக்கொள்வோம். அந்த நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் யோக வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மாமுனி பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகத்தை, அதில் இருக்கக்கூடிய கலைகளை எடுத்து பயின்றனாலே மனம் நமக்கு செம்மையாகும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 10 வினாடி. இப்போ கழுத்து வீக்கம், கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசை இறுக்கத்தை நீக்கக்கூடிய அனுசாசன முதிரை பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டையை விடும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இது லங்ஸில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அனுசாசன முத்திரை. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படி நெற்றி புருவ மையம் ஆக்ஞை சக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் ஒரு கை கீழே ஒரு கை மேலே தியான முத்திரை வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் உள்ளவங்களும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 48 நாட்கள் அந்த பயிற்சி பண்ணும்போது ஒரு வெஜிடேரியனாக இருந்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.